கொஞ்சம் இங்கே பாருங்க. எங்கள் வீட்டின் முன்புறத்தில் ஒரு வேப்ப மரம் உள்ளது. அந்த வேப்ப மரத்தில் குருவிக்கு ஒரு வீடு செய்து மரத்தில் கட்டியிருக்கிறோம். அதன் உள்ளே அரிசி, சோளம், கம்பரிசி இந்த மாதிரி தானியங்கள் வைக்கப் போகிறோம். வேறு என்னென்ன தானியங்கள் வைக்கலாம் என்று கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டின் பனை மரத்தில் நுங்கு விளைந்தது. எங்கள் வீட்டின் திராட்சை செடியை பாருங்கள், வேப்ப மரத்தில் படர்ந்து கொண்டிருக்கிறது. முட்டு வலியை குணமாக்கும் லட்சக்கொட்டை கீரை இதுதான். இந்த கீரையை பொரியலாகவோ கூட்டாகவோ செய்து சாப்பிடலாம். அடுத்ததாக செம்பருத்தி பூ. இந்த பூக்களை தேநீராக செய்து வாரத்தில் 2 நாட்கள் குடித்து வருகிறோம். இந்த தேநீர் இதயத்திற்கு மிகவும் நல்லது. இதன் இலைகளை முடி வளர்க்கும் தைலங்களில் சேர்த்து உபயோகித்து வருகிறோம். அடுத்ததாக வேப்பிலை. இந்த இலைகளை சாறு எடுத்து மாதத்தில் 1 நாள் குடித்து வருகிறோம். இதனால் குடலில் கிருமிகள் தங்குவதில்லை.